சாப்பிட்டு அடம் பிடிக்கும்போது உங்க வீட்டில் என்ன நடக்கும்? சாப்பிட்றா சாப்பிட்றா இதெல்லாம் சாப்பிட்டா நிறைய நல்லா சக்தியாக இருப்பாடுன்னு சொல்லுவாங்க. பவரா அப்பவும் சாப்பிடலன்னா ஓடி வந்து நல்லா முதுலி அடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் போட்ட சாப்பாடோட விலை தெரியாதா, இப்போல்லாம் ரொம்ப ரேட்டாக இருக்குல்ல அப்படின்னு முறைப்பாங்க. அப்படி சாப்பிட மாட்டியான்னு இப்படியே கிள்ளுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சொன்னேன், என்னால் சாப்பிட முடியாது, ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் அங்கிள். அவங்க கேட்க மாட்டாங்க. அப்புறம் அடிப்பாங்க, திரும்ப போட்டு போட்டு அடிப்பாங்க. அப்புறம் திட்டுவாங்க அங்கிள் கெட்ட வார்த்தையில். போதும்டா தம்பி, போதும்டா. நான் தினமும் சாப்பாடை துப்பினே இருப்பேன். எங்கள் அம்மா ஊட்டினே இருப்பாங்க டெய்லி. எங்கள் அம்மா வந்து ஏதாவது நான் கொம்பு தெரியாமல் பக்கத்தில் வச்சு நான் விளையாடின்னு இருந்தேன்னா அதை எடுத்து வந்து நாக்கை கடிச்சிக்கிட்டு வந்து என்ன அடிச்சிடுவாங்க. எப்படி எப்படி தண்ணி பண்ணி அடிப்பாங்க. அறிவு இருக்கா இல்லையா உனக்குன்னு சொல்லுவாங்க. நாளையிலேருந்து சாப்பிடாம எடுத்துன்னு வரக்கூடாது, இல்லைன்னா அப்பா கிட்ட மாற்றி விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஓ மை காட், அவ்வளோதானா? லூசுன்னு திட்டுவாங்க. எனக்கு எப்பயுமே ஒரு இட்லி தான் சாப்பிட பிடிக்கும். ஆனால் அம்மா வந்து நீ 2 தான் எடுத்துன்னு போகணும், நீ 2 இட்லி சாப்பிடு அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஒரு இட்லி எடுத்து லஞ்ச் பேக்குள்ளே அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்புறமா மிஸ்ஸு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ சாப்பிட்டே தான் ஆகணும், நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரே டார்ச்சர். வீட்லேயும் டார்ச்சர், சாப்பிடுன்னு. சாப்பிடவே வேண்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். வெல்கம் டு டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. எல்லா பேரண்ட்ஸும் என்கிட்ட சொல்றதா இருக்கட்டும், மற்ற குழந்தைங்க டாக்டர்கிட்ட சொல்றதா இருக்கட்டும், எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், என் குழந்தை சாப்பிட மாட்டுது. இந்த குழந்தைங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க, இவங்க சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை இருக்கு, சாப்பாடு மேல அவங்களுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நமக்கு இருக்கிற அளவு அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. உட்காந்து சாப்பிட வைக்கிறதுன்றது ஒரு பெரிய போராட்டம் மாதிரி, ஒரு பெரிய ரணகலமே நடக்குது வீட்டில். இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? பேரண்ட்ஸ் காரணமா, குழந்தை காரணமா, இல்லை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முன் அனுபவங்கள் காரணமா, இல்லை ஏன் சாப்பிட மாட்டாங்க, நேரம் ஒதுக்குற அளவுக்கு அவங்க விளையாட்டுல ரொம்ப பிஸியாக இருக்காங்களான்னு பல கேள்விகளை இந்த எபிசோட் நம்ம முன்னாடி வந்து நிற்குது. இது மட்டுமல்லாமல் உணவில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்தணும், இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தினா குழந்தைங்க சாப்பிடுவாங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலோட தான் இன்னைக்கு எபிசோடில் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் ஜெயந்தி கலாநிதி, இவங்க ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். ரெண்டாவது டாக்டர் சரவணகுமார், இவரும் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். மூணாவது டாக்டர் மைதிலி சிவராம் ராஜகோபாலன், இவங்களும் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். நான்காவது டாக்டர் பாசுமணி, இவர் ஏற்கனவே நம்ம ஷோவில் வந்திருக்காரு, இவர் ஒரு குடல் நோய் மருத்துவர். இவங்க 4 பேரையும் பெருமையோட ஷோக்கு வெல்கம் பண்ணுறேன். டாக்டர்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் உங்களோட அனுபவங்களை பேரண்ட்ஸாக எங்க கூட ஷேர் பண்ணீங்க. உங்கள் குழந்தை சாப்பிடாம எப்படியெல்லாம் அடம் பிடிக்கிறாங்க? கீரை வகைகள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க டாக்டர், ரொம்ப மாட்டாங்க. கஷ்டம். ஓகே, ஒரு நாள் ஃபிஷ் சாப்பிட்டாங்க, சரி இன்னைக்கு சாப்பிட்றாங்களே நம்ம நினச்சி நாளைக்கு வாங்கிட்டு வந்து செஞ்சோன்னா அந்த ஃபிஷ் நாளைக்கு அது ஒரு வேற மாதிரியே பார்ப்பாங்க. யூஸ் ஃபிஷ் எனக்கு வேணாம், மீனே வேண்டாம். ஸோ சிக்கனும் அது மாதிரி தான், இன்னைக்கு சாப்பிட்றாங்க நினச்சி நம்ம நாளைக்கு அதை நம்பி வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்க முடியாது டாக்டர். ஸோ ஒரு நாள் சாப்பிடுவாங்க, அதே ஃபுட்டை பிடிச்சு சாப்பிட்றாங்க, இன்னொரு நாள் கொடுத்து அதை சாப்பிட ஆமாம், அந்த சாய்ஸ் எப்படி அவங்களுக்கு எப்படி அந்த மூட் அதுக்குள்ளே ஸ்விங் ஆகும்னு தெரியல. அதுவும் ரொம்ப கேப் கூட இருக்கா, ஜஸ்ட் 1 or 2 days கேப். ஓகே, அதுக்குள்ளே இந்த பேரண்ட்ஸோட क्वेश्चन செஷனோட புலம்பர செஷன் வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போம், அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்கம்மா. மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதை வேகமாக நம்ம கலக்கி கொடுக்கும்போது இது வேண்டாம் தோசை கொடு அப்படிம்பாங்க. 8 o'clock ஸ்கூல் போனால் ஒரு 7:40 வரைக்கும் அவரோட எனக்கு இந்த ஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம போயிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு பனானா வந்து சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் வந்து தான் மம்மி வயிறு வலிக்குது, உனக்கு பசிக்குது, அது சொல்ல தெரியாது. ஸ்கூலில் நான் போய் அவளை ட்ராப் பண்ண போகும்போதும் சரி, பிக்கப் பண்ண வரும்போதும் சரி, பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு இருக்கா, சாப்பிடாதனால பெயினா இல்லை அது என்ன, அது எனக்கு டெய்லி அது ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும் எனக்கு. தலையை பிச்சுக்கிற கேள்வி. கண்டிப்பாக